Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 3ds max பத்தி தான் பார்க்க போறோம். So 3ds max னா என்ன அப்படினா 3 dimensional studio max அப்படினு சொல்றோம். So civil என்ன யூஸ் ஆகுது அப்படினா interior components, chairs இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே? So வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 3ds max ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படினா யூனிட் செட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரியா? So இதுல பாத்தீங்க அப்படினா யூனிட் செட்டிங்க்கு கஸ்டமைஸ் போணும். கஸ்டமைஸில் யூனிட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூனிட் செட்டப்பில் போனீங்க அப்படின்னா சிஸ்டம் யூனிட் டிஃபால்ட் செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ச்சஸில் ஒரு யூனிட்க்கு ஒரு இன்ச்சஸ் இந்த மாதிரி செட் ஆகிருக்கு. ஒரிஜின்லேருந்து தான் செட் ஆகிருக்கு. இது 1 inches டிஃபால்ட்டாக டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒரிஜின்லேருந்து எடுத்துக்குது. உங்களுக்கு சப்போஸ் 0 வேணும் அப்படின்னா 0 எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் இருக்குது. மெட்ரிக்கில் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை பயன்படுத்திங்க. சப்போஸ் யூ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ், டெசிமல் இன்ச்சஸ், ஃப்ராக்ஷனல் ஃபீட், டெசிமல் ஃபீட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை பயன்படுத்திக்கோங்க. கஸ்டம் அப்படின்னா நம்மளே செட் பண்ணிக்கிறது. சப்போஸ் இங்கே இப்போ வந்துட்டு ஒரு 1 feet அப்படின்னா இங்கே போனோம் அப்படின்னா பர்டிகுலராக எனக்கு வந்துட்டு இவ்வளோ 600 அப்படின்னா அங்கே இன்ச்சஸில் இருக்கணும், இல்லை மீட்டரில் இருக்கணும், இல்லை சென்டிமீட்டரில் இருக்கணும், அந்த மாதிரி நம்மளே கஸ்டமாக செட் பண்ணிக்கிறது. ஜெனரிக் அப்படின்னா இங்கே வந்துட்டு அமெரிக்கனா இன்டர்நேஷ்னலாக. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது. இதில் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீட்டரில் சென்டிமீட்டர், அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்துட்டு டெசிமல் இன்ச்சஸ், டெசிமல் ஃபீட் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ஓகே? ஸோ இதில் ஆல்டர்னேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக எந்த யூனிட் இருக்கோ அதுதான் இங்கே செட் ஆகும். சப்போஸ் டிஃபால்ட் யூனிட் வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த இடத்துல இன்ச்சஸ்லேருந்து என்ன வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இவ்வளோதான் யூனிட் செட்டிங்கு. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு வியூஸ் இருக்குது இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாப்பு, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, பர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்ட்டு ஒரு 4 வியூ இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த வியூஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைடில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வியூஸில் போயிட்டு வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வியூ போர்ட் கான்ஃபிகரேஷனில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல லே அவுட் இருக்குது. இதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து லே அவுட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாப் வியூ இருக்குது. சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வேணும், செகண்டு டாப் வேணும் அப்படி ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வேரி ஆகும். ஓகே? சிங்கிள் வியூ போர்ட் வேணும் அப்படின்னா சிங்கிள், டபுள், இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இருக்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வேரி ஆகிடும். சப்போஸ் இல்லை எனக்கு அங்கே வந்து வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன் போகிறது டஃப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இங்கே டிஃப்ரெண்ட் வியூ போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே? அடுத்தது இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுன்னு இருக்குது. ஷார்ட்கட் வந்துட்டு எஃப் ஃப்ரண்ட் வியூ வேணும்னா எஃப், சப்போஸ் பர்ஸ்பெக்டிவ் வியூ வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு பர்ஸ்பெக்டிவ் வியூக்கு பி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட் லெட்டர். சப்போஸ் இது பேக் வியூ வேணும் அப்படின்னா பாட்டம், இது டாப் வியூ வேணுன்னா டாப்பு, சப்போஸ் இது வந்துட்டு எனக்கு லெஃப்ட் வியூ வேணுன்னா லெஃப்ட், இந்த மாதிரி வியூ போர்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இல்லை எனக்கு ஒரு விண்டோ மட்டும் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ட் விண்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு விண்டோ வந்துடும். இதில் ஜஸ்ட் வியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு லெஃப்ட் வியூ வேணுமா ஆர்எல்ஸ் ஜஸ்ட் வியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ 3D வியூக்கு எப்படி போகிறது அப்படின்னா பர்ஸ்பெக்டிவ் வியூவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 3D வியூக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே ஹோம் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் ஆல்ட்டை கிளிக் பண்ணுற மாதிரி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகே? ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். ஜஸ்ட் வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன், யூனிட் செட்டிங்ஸு இவ்வளோதான். Thank you for watching this session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.